Hi students, welcome to my channel RT Tuition and Tutorials. 9th standard Mathsல exercise 6.1ல இருந்து third sum வந்து பார்க்கலாம். If 2 cos theta equal to root 3, then find all the trigonometric ratios of angle theta. All trigonometric ratios அப்படின்னா மொத்தம் 6 இருக்கு. அதான் வந்து 1 by 1 பார்க்க போறோம். So first questionல 2 cos theta equal to root 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த cos thetaவை அப்படியே வச்சுப்போம் equal to root 3. மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 2 இங்க வரும்போது டிவிஷனா மாறும். இந்த cos thetaக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா adjacent by hypotenuse. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஏ பி சி, இது ஹைபாட்டன்யூஸ், இது ஆப்போசிட், இது வந்து adjacent. அதாவது இது வந்து கர்ணம், இது அடுத்துள்ள பக்கம், இது வந்து எதிர்பக்கம். இப்போ ஹைபாட்டன்யூஸ்க்கான வேல்யூ என்ன அப்படின்னா 2. இது வந்து கர்ணம். அடுத்து அட்ஜசன்ட்கான வேல்யூ வந்து √3, ஆப்போசிட் வந்து தெரியாது. ஸோ எந்த வேல்யூ தெரியலையோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணணும். பித்தாகரஸ் தியரத்துக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். அப்ப ஏசிக்கான வேல்யூ வந்து 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BCக்கான வேல்யூ வந்து √3 த ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணா 4, AB ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு அப்படின்னா வெறும் 3 மட்டும் வரும். 4 பிளஸ் 3 இங்க வரும்போது -3 மாறும். அப்ப AB ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 and 3 மைனஸ் பண்ணா 1 அப்படின்னு வரும். அப்ப AB ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஏபியோட வேல்யூ தான் வேணும். இந்த 2 இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறும். 1 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1 தான் வரும். அப்ப ஏபிக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 1. அதாவது ஏபி அப்படிங்கிறது ஆப்போசிட். அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து 1, ஹைபோட்டெனியூஸ் வந்து 2, அட்ஜசன்ட் வந்து √3. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் வந்து நம்ம வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். sin θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டெனியூஸ். ஆப்போசிட் 1, ஹைபோட்டெனியூஸ் வந்து 2. அடுத்து cos θ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபோட்டெனியூஸ். அட்ஜசன்ட் வந்து √3, ஹைபோட்டெனியூஸ் வந்து 2. அடுத்து cot θ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபோட்டெனியூஸ். cot θ அட்ஜசன்ட்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா √3, ஹைபோட்டெனியூஸ் வந்து 2. அடுத்து கொசிகன் θ ஈக்குவல் டு ஹைபோட்டெனியூஸ் பை ஆப்போசிட். ஹைபோட்டெனியூஸ் வேல்யூ வந்து 2, ஆப்போசிட் வந்து 1. அடுத்து tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்கான வேல்யூ வந்து 1, அட்ஜசன்ட் வந்து √3. அடுத்து சீக்கன் θ ஈக்குவல் டு ஹைபோட்டெனியூஸ் பை அட்ஜசன்ட். ஹைபோட்டெனியூஸ் வந்து 2, அட்ஜசன்ட் வந்து √3. Fourth sum, if cos A equal to 3 by 5, then find the value of sin A minus cos A by 2 tan A. So questionல cos A equal to 3 by 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப cos theta நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். cos A equal to 3 by 5. cos thetaக்கான ஃபார்முலா என்னன்னா adjacent by hypotenuse. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். A B C, இது வந்து ஹைபாட்டெனியூஸ், இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். ஸோ இதுல அட்ஜசன்ட்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, ஹைபாட்டெனியூஸ் வந்து 5, ஆப்போசிட் வந்து தெரியாது. ஸோ எந்த வேல்யூ தெரியலையோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். இப்போ AC ஸ்கொயருக்கான வேல்யூ AC வந்து 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு AB தான் கண்டுபிடிக்கிறோம், அதை அப்படியே வச்சுக்கலாம். BC ஸ்கொயருக்கான வேல்யூ வந்து 3 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25, AB ஸ்கொயர் பிளஸ் 3A ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9. அப்போ 25 பிளஸ் 9 வரும்போது -9 மாறும், ஈக்குவல் டு AB ஸ்கொயர். ஸோ 25ல இருந்து 9 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 16 ஈக்குவல் டு AB ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறும். 16 எதுக்கான ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 4. அப்போ ஏபிக்கான வேல்யூ வந்து 4, அதாவது ஆப்போசிட்கான வேல்யூ வந்து 4. இப்போ இது வந்து 1 by 1 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து opposite value 4, adjacent 3, hypotenuse 5. So questionல sin A minus cos A by 2 tan A அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் sin A கான வேல்யூ என்ன அப்படின்னா 4 by 5 மைனஸ் cos A கான வேல்யூ 3 by 5, the whole divided by 2 into tan A கான வேல்யூ வந்து 4 by 3. இங்க டினாமினேட்டர் வந்து காமனா இருக்கிறதுனால காமனா ஒரு 5 எடுத்துக்கலாம். 4 and 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1.
டிவைடட் பை 2 4s are 8, 8 by 3. அப்ப 1 by 5 ஒரு ஃபிராக்ஷன் டிவைடட் பை ஒரு ஃபிராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மேல போகும்போது ரெசிப்ரோக்கலா மாறும். அப்ப 1 by 5 இன்ட்டு 8 by 3 வந்து 3 by 5 மாறும். சாரி 3 by 8 வந்து மாறும். இப்போ 1 3 is 3, 5 3s are, sorry 5 8s are 40. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.